குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா, இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பின்வரும் பந்தியை வாசியுங்கள். அன்று காலை வேளை அதிபர் 5ஆம் வகுப்பு மாணவ தலைவரை அழைத்து வருமாறு சிவாவை அனுப்பினர். அதிபர் அழைத்ததை அறிந்த மாணவ தலைவன் பயந்தவாறு விரைவாக சென்றார். நீங்களும் அப்படித்தானே போவீங்கள்? என்ன டேய், அதிபர் வரட்டமான்னு சொன்னா என்ன செய்வான்? ஐயோ, ஏன் கூப்பிட்டாரோ, எதுக்கு கூப்பிட்டாரோ என்ன செய்வான்? பயந்து வேந்தானே போவீங்க இல்லையா? நீங்கள் யாரும் அப்படி பயந்து வேந்து போற நீங்கள் அதிபர் கூப்பிட்டா சிலவள என்ன பெங்களை கூப்பிட்டாலே நாங்கள் ஐயோ என்னத்துக்கு கூப்பிட்டு இருப்பினா, ஏன் கூப்பிட்டு இருப்பீங்க? நம்ம டீச்சராகளையும் அதிபர் மேல கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறவே தானே. ஓகே, அப்ப சரி, இப்ப ஒரு 2 பேரை சொல்லி இந்த டீச்சரை அதிபர் வரணும் என்னத்துக்கு கூப்பிட்டு இருப்பார், எதுக்கு கூப்பிட்டு இருப்பாருன்னு நிறைய யோசனைகளோட போவோம். என்ன அதே மாதிரிதான் இவரும் என்ன பயந்தவாறு விரைவாக சென்றார். நேற்றைய தினம் பாடசாலை விட்டு செல்லும் போது வீதியில் விழுந்திருந்த பணப்பையை எடுத்து கிராம சேவகரிடம், எழுத்துப்பிள்ளை இருக்கு, சேவகரிடம், இதுல சேகவரிடம் சேகவகரிடம் சேவகரிடம் என்ன வான காண சேவகரிடம் காண வராது கொடுத்து உனது செயல் மிகவும் பாராட்டுக்குரியது என அதிபர் வாழ்த்தி அனுப்பினர். ஆசிரியர்களும் அவனது செயலை பாராட்டினார்கள். சரியா? பாடசாலையில் தனக்கு பாராட்டு கிடைத்ததை பெற்றோரிடம் கூறி மகிழ்ந்தான். சுதனே நிகழ்ந்து அவனது பெற்றோர் உச்சி குளிர்ந்தனர். சரியோ? ஓகே. ஜே வைஷ்ணவி, பணப்பையை எடுத்து கொடுத்தவர் யார்? சிவா. யாரு? சிவா. சிவா கட்டிக்காரு. என்ன அப்ப இப்படித்தான் டக்காண்டு வாசிச்சுட்டு விட எழுதணும் அப்படியோ? சரி, ஹானியா சொல்லுங்க, பணப்பையை எடுத்து கொடுத்தவர் யாரு? சுதன். கட்டிக்காரு சுதன். என்ன ஜே வைஷ்ணவி, இப்ப நீர் விட்ட பிள்ளை என்னன்னு தெரியுதோ? நாங்கள் என்ன ஏதோ நாங்கள் ஓகே நாங்கள் எல்லாம் சரியா செய்வோம் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு எங்களுக்கு. என்ன அந்த நம்பிக்கையில என்ன செய்யறோம்டா விறுவிறுன்னு எழுதுறோம். என்ன ஜே வைஷ்ணவி? ஓகே, இதுல இங்க பேர் கிடக்கு சிவான்னுட்டு சிவாவை அப்படியே அடிச்சு விடுறது. பாத்தீங்களோ பிள்ளையா வந்துட்டது? அப்ப இதுகெல்லாம் நீங்கள் பேப்பர்ல விடுற சின்ன சின்ன பிள்ளைகள். என்ன தன்சி, இப்படி யாராவது யார் சிவாண்டலி நாங்கள் பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. அவன் உண்மையை சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். உண்மையை சொல்லி கையேத்துங்க. அவன் சிவாண்டலி நாங்கள் யார உண்மையை சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும் தானே. அவர்களும் ஒரு தைரியம் மிக்கணும் பிள்ளையா. என்ன யார் சிவாண்டலி இருக்கிறீங்க? ஜே வைஷ்ணவி உண்டாவா? ஓகே, வேற யார் சிவாண்டலி? நீங்க என்ன இப்ப நாங்கள் இப்படி டக்கண்டு அவுக்கண்டல் இடக்கூடா. சிவா என்ன வகுப்பு மாணவர் தலைவரை 5ஆம் வகுப்பு மாணவர் தலைவரை அழைத்து வருமாறு சிவாவை அனுப்பினர். அதிபர் சிவாவை அனுப்புற. என்ன ஜெய் வைஷ்ணவி, அப்ப சிவாவை அதுக்கான எடுத்து கொடுத்தது. சிவாவை அனுப்பித்தான் என்ன செய்யற 5ஆம் வகுப்பு மாணவர் தலைவரை கூப்பிடுற. என்னம்மா விளங்குது ஜெய் வைஷ்ணவி? கடைசியில வேறுங்கோ, கடைசியில தான் ரெண்டு வந்திருக்குது. தனக்கு பாராட்டு கிடைத்ததை பெற்றோரிடம் கூறி மகிழ்ந்தான். சுதனை நினைத்து அவனது பெற்றோர் உச்சி குளிர்ந்தனர். என்ன இப்ப எப்படி நீங்க சில பேர் பிள்ளையா எழுதுவீங்களதான் என்ன செய்யறது? ட்ரிக்கா பேப்பரை செட் பண்ற. என்ன அப்புறம் எல்லாரும் பாஸ் பண்ணிடுவீங்களோ எல்லோ? என்னப்பா இதுதான் அந்த சின்ன சின்ன ட்ரிக்குகள் கடைசியில கொண்டாந்து பாருங்க போட்டிருக்கிறேன். என்ன ஜே வைஷ்ணவி, அப்ப இனிமேல வாசிக்காம எழுதுவீரோ, குறுக்கண்டு போடுவீரோ? அப்படிய போடக்கூடாது. நான் இது பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பினேன். ஓகே, 2வது கேள்வி.
கேயாயினி. பந்தியில் வரும் பொதுப்பாற் சொல்லொன்றை எழுதுக. அதிபர் டீச்சர் அதிபர். எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. அனப்பையை எடுத்து கொடுத்தவருக்கு டீச்சர் மாணவர் தலைவன் வராதா டீச்சர் இல்ல, பேர் தான் போடவர். மாணவர் தலைவர் என்று நீங்கள் எழுதியீர்கள், அது யாரென்றதை குறிக்கிற மாதிரி வராதானே. நிறைய ஒரு மாணவர் தலைவர் தான் இருப்பார், ரெண்டு இல்ல தானே. என்ன அப்ப பேர் போட்டா தான் சரி. கடைசியில இருக்குதானே சுதானே. இது நீங்கள் வடிவாவா உங்கள்கிட்ட பிரச்சனை வாசிப்பு. வடிவா வாசிச்சோம்னா சரியான விடையோ எழுதி இருப்பான். பந்தியில் வேற பொது பாற்றொல், அதாவது ஆண்பாலையும் குறிக்காது பெண்பாலையும் குறிக்காத பொது பாற்றொல். அதே மாதிரி கிராம சேவகர், ஏன்னா அதுவும் ஒரு பொது பாற்றொல். கிராம சேவகர். கிராம சேவகர் என்றாலும் அது ஆண்பாலையும் குறிக்காது பெண்பாலையும் குறிக்காது. ஆசிரியர்கள், என்ன ஆசிரியை என்னும் இல்ல, ஆசிரியன் என்னும் இல்ல, ஆசிரியர்கள். அதுக்கு ஆண்பாலும் பெண்பாலும் பெறும். ஓகே, அடுத்தது அகனே. பந்தியில் இடம்பெறும் வினை அடைமொழி சொல்லொன்றை எழுதுக. விரைவாக. விரைவாக. என சென்றான் என்பது வினைச்சொல். வினை அடைமொழி என்றா வினை சொல்லை விசேடித்து வார சொல் வந்து சொல்லுங்க டான்சி. பந்தியில் வரும் பொதுப்பாற் சொல்லொன்றை எழுதுக. பெற்றோர் எழுதுனா சரியா டீச்சர் பந்தியில் வரும் பொதுப்பாற்றோர் பெற்றோர். பெற்றோர் என்றா வந்து பெற்றோர் என்றாலும் சரிதான், பொதுப்பாற் சொல்லுங்க. டீச்சர் ஆனா சொல்லுங்க டான்சி. டீச்சர் அந்த அவசர 1929 எதுக்கு டீச்சர் அழைக்கிறது அழைக்கிறது டீச்சர் அதுக்குதான் 1929. ஓகே அம்மா பிள்ளைகள் என்னண்டா இப்ப நான் அந்த இந்த பாடமில்ல படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப இது சம்பந்தமா கதைங்க. என்னண்டா உங்களுக்கு 9 மணி மட்டும் நேரம் தந்திருக்குது, அதுக்கெல்லாம் முடிக்க வேணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உங்களுக்கு சுற்றாடல் ரிவிஷன் கிளாஸ்கள் நடக்கிறது இல்லோ, அந்த டைம்ல கேட்கலாம். இல்லாட்டி வாப்பு முடிகிற நேரம் கேளுங்க. சரியா? ஓகே, கேட்டது பிரச்சனை இல்லையம்மா. நான் எங்களுக்கு குறுகின நேரம் தந்ததால 9 மணிக்கு பிறகு உங்களுக்கு நித்திரதுங்க தானே, நிறைய பேருக்கு நித்திர வந்துடும், அதுக்காக போட்டேன். சரியா? ஓகே, அப்ப பாருங்க, பந்தியில் வந்துள்ள வினை அடைமொழி சொல் விரைவாக. அடுத்தது கிராமத்திற்கு கிருதி. கிராமத்திற்கு பொறுப்பான அரசு அலுவலர் யார்? கிராம சேவகர். கிராம சேவகர். கிராமத்துக்கு பொறுப்பான அரசு அலுவலர் கிராம சேவகர். பந்தியில் வரும் இடப்பெயர் சவினேஷ். இடப்பெயர் சொல், பந்தியில வர இடப்பெயர் சொல்லு சொல்லும் பாப்பா. பாடசாலை. பாடசாலை. வெரி குட், பாடசாலை. ஷஷ்வின், மிக மகிழ்ந்தனர் எனும் கருத்தை தரும் மரபு தொடரை எழுதுக. மிக மகிழ்ந்தனர் எனும் கருத்தை தரும் மரபு தொடரை எழுதுக. உச்சி குளிர்ந்தனர். வெரி குட், உச்சி குளிர்ந்தனர். என்ன உச்சி குளிர்ந்தனர் என்ன? சுதனை நினைத்து அவனது பெற்றோர் உச்சி குளிர்ந்தனர் என்ற சரியான சந்தோஷம். சரியா? அதான் உச்சி குளிர்ந்தனர். சரியா? ஓகே, திருத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்தது பின்வரும் சொற்களில் சரியாக எழுத்து கூட்டப்பட்ட சொல்லை தெரிந்து அதன் கீழ் கோடிடுக.
கோலாகலம். கோலாகலம் என்றா என்னது? அஹ், அஹ், எனது அண்ணாவின் திருமண நாளை கோலாகலமாக கொண்டாடினர். நல்ல பெருசா நல்ல கிராண்டா கொண்டாடுறது கோலாகலம். ஆறா துயரம். என்ன ஆறா துயரம் என்றா என்ன? நண்பன் இறந்த செய்தி கேட்டு அவன் ஆறா துயரில் மூழ்கினான். ஆறா துயரம் சரியான கவலை. முயற்சி. முயற்சி. சரியா? அடுத்தது பின்வரும் பழமொழியை பூர்த்தி செய்ய பொருத்தமான சொல்லை கீறிட்ட இடத்தில் நிரப்புக. டியானி. டியானி அப்படியா? என்ன பேர்? டயான். டயானி. டயானி சரியா? உங்களோட பேர் அன்மியூட் பண்ணுங்க. என்ன பேர் உங்களோட? ஏன் மியூட் பண்றீங்க? சொல்ல விருப்பம் இல்லையா? பதில் அடுத்தவரை கேட்கவா? கிடைத்தாருங்க. தெரியாதா? விட தெரியாதா? அகல உழுவதை விட டேஸ் நன்று. உங்களோட 4ஆம் ஆண்டு தமிழ் புத்தகத்துல இருக்குது இது. என்ன 4ஆம் ஆண்டு தமிழ் புத்தகத்துல இருக்குது. என்ன ஞாபகம் இருக்கு? யாருக்கு இருக்கு ஞாபகம்? 4ஆம் ஆண்டு தமிழ் புத்தகத்துல இருக்கிறது. சரி மஃபீர். மஃபீர் சொல்லுங்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே நன்று. அகல உழுவதை விட ஆழ உழுவதே நன்று. சீனத். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும். அன்மியூட் பண்ணுங்க சீனத். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும். சித்திரமும் கைப்பழக்கம் நாப்பழக்கம். சரியா? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அடுத்த கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. சரிதானே? எங்கள் பாடசாலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. எங்கள் உயிரை பாதுகாப்பதற்காக ஒளிந்திருந்தோம். மாறி வருமா? எங்கள் உயிரை பாதுகாப்பதற்காக இருங்கால வருமா? ஒளிந்திருந்தோம். சரியா? அடுத்தது பொருத்தமான இடங்களில் நிறுத்த குறிகளை இடுக. அரச
சேவகனிடம் இரவு முழுவதும் நித்திரை கொள்ளாமல் குதிரைகளை பார்த்து கொள் என்றார். முற்றுப்புள்ளி. என்ன ஒரு இடையில வந்து ஒரு கூட்டு இருக்குது. என்ன கூட்டு? அரசன் சேவகனிடம் இரவு முழுவதும் நித்திரை கொள்ளாமல் குதிரைகளை பார்த்துக்கொள். இது வந்து கூற்று. அரசன் சேவகனுக்கு சொல்ற கூற்று. அப்ப அங்க என்ன வரப்போகுது? மேற்கோட்குறி வரப்போகுது. சரியா? அங்க என்ன வரப்போகுது? பரோன் மேற்கோட்குறி வரப்போகுது. சரியா? கடைசியில முற்றுப்புள்ளி வேற. சரியா? அடுத்தது பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடைப்புக்குறிக்குள் அடையாளம் இடுக. மெனா நூல் நிலையத்தில் புத்தகங்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தது. பிழை. பிழை. என்ன பன்மேல இருக்குது பிள்ளைகள். நீங்கள் ஒரு மேல எழுதலாமோ அடுக்கப்பட்டிருந்தது என்று வரலாமோ? இல்ல. அப்ப அது பிழை. நூல் நிலையத்தில் புத்தகங்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன என்று வந்திருந்தால் அது சரி. பிசாயினி இரண்டாவது. வௌவால்கள் மரக்கிளையில் தொங்கியது. பிழை. பிழை. வௌவால்கள் மரக்கிளையில் தொங்கியது. வௌவால்கள் என்றது பன்மை சொல். ஆனா பாருங்க அதோட வினைச்சொல் வந்து ஒருமையில என்ன ஒருமையில முடிஞ்சிருக்குது. தொங்கியது. அப்ப அது பிழை. வௌவால்கள் மரத்தில் தொங்கின என்று வந்தாதான் சரி. ரஃபல்ஸ். மழை துளியும் சூரிய ஒளியும் வானவில் தோன்றுவதற்கு அவசியமாகின்றன. சரியா பிள்ளையா? சரி. சரி, வெரி குட். மழை துளியும் சூரிய ஒளியும் வானவில் தோன்றுவதற்கு அவசியமாகின்றன. சரி. சரியா? அடுத்த பின்வரும் ஒவ்வொரு மரபு தொடரும் வெளிப்படுத்தும் கருத்தை கீறிட்ட இடத்தில் எழுதுக. அர்வாஹானி தாளம் போடுதல். நல்லபடியா அப்படி கை தட்டுறதோ இருந்து தாளம் போடுறா என்னது? ஓகே, இடுப்பம் இருந்து வடிவா ரெண்டு கைய தட்டி தாளம் போடுதுண்டா என்னம்மா? ஓ, தாளம் போடுதல்ண்டா எது? உற்சாகப்படுத்துதல். உற்சாகப்படுத்துதலோ கை தட்டி உற்சாகப்படுத்துறதோ இல்ல. தாளம் போடுதல்ண்டா அது வரா. உற்சாகப்படுத்துதல் வரா. பிள்ளையார் நீங்கள் டிரைக்ட் கருத்து வராது. மரபு சொல் பார்க்க வேணும். வேதான்சியா வேதாஷ்னியா தாளம் போடுதல் என்னம்மா? ஒருவரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல். ஒருவரை மகிழ்வித்து அவரது கருத்துப்படி நடத்த. இன்னும் மிக சரியான ஓகே அவற்றை கருத்துப்படி நடக்கிறதுன்றது கொஞ்சம் சரியா கிட்டத்தட்ட சரியா வந்திருக்கு. ஆனா இன்னும் ரோய்சிட் பாப்போம். ரோய்சிட் எனக்கு விளங்கல. கருத்துப்படி நடத்தல் என்னம்மா? பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல். பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்த. அசீசா அசீசா பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல். ஓகே, கருத்துப்படி நடத்தலாம் எல்லாரும் சொல்றீங்க. அதாவது எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். ஓகே, மகிழ்விக்க அதுவும் சரிதான். பிறரை மகிழ்விக்க அவரது கருத்துப்படி நடத்தல் என்பதும் சரிதான். என்ன அதாவது தாளம் போடுதல்டா என்னண்டா இப்ப நான் ஒன்றை சொல்லுறேன். சரியோ? எனக்கு பக்கத்துல இருக்கிறது வெப்பம் சரி ஜெய வைஷ்ணவி இருக்கிறான்னு சும்மா ஒரு கதைக்கு வைப்பேன். ஜெய வைஷ்ணவி இருக்கிறான்னு ஜெய வைஷ்ணவி சொல்றேன். இதால போனா கிதியா போயிடலாம். ஓ மோன் டீச்சர் அப்படியே போகலாம். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் இதால சொல்றேன். இல்ல ஜெய வைஷ்ணவி இதால போயிடாத போல கிடக்குதுன்னு சொல்ல ஓ மோம் டீச்சர் போயிடாத போலாம் கிடக்கு.
பிறகு நான் கொஞ்ச நேரத்தால சொல்றேன், இல்ல இல்ல ஜெயவேசம் இதெல்லாம் இருக்கா கார்ல போகலாம் போல இடக்கு போ. ஓன் டீச்சர் கார்ல போகலாம். அப்ப என்ன அவ எனக்காண்டி அவ என்ன சொல்றா, நான் சொல்றதா அப்படியே ஏற்றுக்கொள்றா. இப்ப நீங்கள் எழுதின கருத்தும் சரிதான், இல்லையன்னு இல்ல. பிறரை மகிழ்விக்க அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்றேன். என்ன எத்த சொன்னாலுமோ அதுக்கு பக்கப்பாடு, அதாவது ஓம் 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 என்று கேட்டுக்கொண்டிருந்தா அதுதான் தாளம் போடுறது. சரியா? அடுத்தது கை தூக்குதல். ஒரு ஆள் துன்பப்படுகிள்ள அந்த துன்பத்தில் இருந்து அவரை காப்பாற்றி விடுறதுதான் என்னது, கை தூக்குதல். சரியா? ஒருவர் துன்பப்படைக்க சொல்லுங்க பரோன். டீச்சர் தாளம் போடுறதுக்கு ஒருவரின் ஏலம் படி நடத்த ஒருவரின் ஏலம் படி நடத்த ஏலம்படி நடத்தலோ, அப்படி என்ன ஏலம்படி நடத்தல்? கேள்வரி எது கேள்வரி கேள்வியோ? என்ன விளங்கல, நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவரின் கேள்வியின் படி நடத்த ஒருவர தேவைப்படி நடக்க போறீங்களோ? தேவையோ? தேவைப்படி நடத்தலன்னு வராதா? அப்போ தாளம் போடுறேன்னா நான் என்ன நீரோ, நான் இப்ப உங்களுக்கு சொல்லுறேன் பரோன் என்ன செய்வான், பரோன் அந்த அவாவை பார்க்க வடிவா இருக்குது என்று சொல்றேன். நீர் அதுக்கு சொல்ற ஓம் டீச்சர் நல்ல வடிவா இருக்குன்னு சொல்றேன். கொஞ்ச நேரத்தால நான் சொல்றேன், இல்ல இல்ல ஆள் கொஞ்சம் கருப்பு மாதிரி கிடக்குது, கருப்பான ஆள் போல கிடக்குன்னு. நீரிடம் என்ன சொல்ல, ஓம் ஓம் டீச்சர் அவ கருப்பு போலாம் கிடக்கு. கொஞ்ச நேரத்தால சொல்றேன், அவ கருப்பண்டாலும் நல்லா அழகா இருக்கிறான்னு சொல்றேன். அப்ப நீ ஓ மாம் டீச்சர் அப்படியே இருக்க. அப்ப நான் சொல்ற கருத்தை என்ன சொல்றேனோ அதை நீர் ஏற்றுக்கொள்றீர். என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நீர் அந்த நான் என்னத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்றீர். அதுதான் என்னது தாளம் போடுது. விளங்கிட்ட பெரோன்? சரி, ஓகே. அடுத்தது தனி சொல்லை எழுதுக. சரியா? பின்வரும் சொற்றொடர்களுக்குரிய தனி சொல்லை எழுதுக. ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூங்கொத்து எவ்வாறு அழைக்கப்படும்? டீச்சர் மஞ்சரி. வெரி குட், மஞ்சரி. சரியா? மஞ்சரி. அடுத்தது சகாமா, ஒன்றை போல பிரதி எடுத்த. நகல் பிரதி டீச்சர். படி எடுத்தல், நகல் எடுத்தல் தான் நகல். நகல் என்றது ஒன்றை போல பிரதி எடுக்கிறது, அதைத்தான் நகல் சொல்றோம். அதான் என்னன்னு கேட்டிருக்கிறேன். படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். என்னன்னு சொல்றது? படி எடுத்தல். சரியா? சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியத்தை எழுதுக. சரியா? சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியத்தை எழுதுக. ருஸ்பிக. டீச்சர், பறவைகளின் இனிய கானம் சூழலை இனிமையாக்குகின்றது. இந்த பாடத்துல வருதுன்னு இந்த வாக்கியம். பறவைகளின் இனிய கானம் சூழலை இனிமையாக்குகின்றது. சரியா? பறவைகளின் இனிய கானம் சூழலை இனிமையாக்குகின்றது. ஜினோ, அகிரிணை நிகழ்கால பன்மை வினைச்சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. குயிக் குயிக். வருகின்றன டீச்சர். வருகின்றன. முதலாவது போகிறார்கள். போகிறார்கள் என்பது உயர்திணை, அப்ப அது இதுக்குள்ள வராது. விளையாடுகின்றது கண்டது அகிரிணை நிகழ்காலம், ஆனா பெண்மை இல்லை, ஒற்றுமை, அப்ப அதுவும் வராது. மெய்ந்தது அகிரிணை சரி, ஆனா நிகழ்காலமும் இல்ல பெண்மையும் இல்லை, அப்ப அதுவும் வராது. வருகின்றனதான் சரியா? தரப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் கருத்தை எழுதுக. ரிட்விக், முதலாவது
முதலாவது ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் கருத்து. நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ். நட்சத்திரம் என்று எழுதினீங்கன்னா பிள்ளை. அங்க ப்ளூரல்ல வந்திருக்குது, பன்மையில இங்கிலீஷ்ல ப்ளூரல்ல வந்திருக்குது. சோ நட்சத்திரங்கள் என்று வரும். ஆயிஷா இரண்டாவது. ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள். சரியா? மகுதி. கீழே தரப்பட்ட படத்துக்கு பொருத்தமான ஆங்கில சொல்லை ஆங்கில எழுத்துக்களிலேயே எழுதுக. PEACOCK. என்னது? பீகாக், மயில். என்ன? PEACOCK, பீகாக். ரித்திஹா இரண்டாவது. ரித்திஹா. அன்மியூட் பண்ணலையா? ஓகே. சுஹீர்தன் டீச்சர். இரண்டாவது படம் என்ன? சேர். chair. CHAIR, chair. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியமாக்கி எழுதுக. அமாரா சொல்லு. அன்மியூட் பண்ணல அமாரா. அமாரா. I sweep the floor. I sweep the floor. I sweep the floor. ஆஹம் இரண்டாவது ஒழுங்குபடுத்தினதை சொல்லுங்க. He's a mosque. This is a mosque. This is a mosque. This is a mosque. Okay. அடுத்தது ஆதன்யா சிங்கள சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. வெலாவ கீயத. நேரம் என்ன? நேரம் என்ன? 4ஆம் ஆண்டிலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த சிங்களம். என்ன? வெலாவ கீயத. நேரம் என்ன? கிருத்திஸ் லியன்ன. எழுதுங்கள். எழுதுங்கள். லியன்னண்டா என்னது? எழுதுங்கள். அடுத்து பவஜான் பின்வரும் சொல் சிங்களத்தில் சொல்லப்படும் விதத்தினை தமிழில் எழுதுக. திங்கட்கிழமை. சனுதா. சந்துதா. திங்கட்கிழமைக்கு என்னது? சந்துதா. ஆதனா வைத்தியசாலை. ரோகல. ரோஹல. வைத்தியசாலைக்கு என்னன்னு சொல்லுவான்? ரோஹலன்னு சொல்லுவான். வைத்தியசாலை ரோஹல. சரியா? திருத்திட்டீங்களா? உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக்கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகர் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 1100 என்ற எண்ணுக்கு முந்திய எண்ணை சொற்களில் எழுதுக. லெசிகா சொல்லும்.
டீச்சர் 1100 என்ற எண்ணிற்கு முந்தைய எண்ணை சொற்களில் எழுதுக. டீச்சர் 1099. வெரி குட். 1099 1099 1099 டீச்சர் டீச்சர் ஓம் சொல்லுங்கம்மா. டீச்சர் திரும்ப அன்மியூட் வந்திருக்கு டீச்சர். மாறி சாரியா. அடுத்தது அடுத்து வரும் 2 எண்களையும் கூட்டினில் எழுதுக. துவஷிகா. டீச்சர் 2832. ஓகே. அடுத்து வரும் 2 எண்களையும் கூட்டினில் எழுதுக. பாருங்கோ 7 8 14 16 21 24. பொது வித்தியாசம் ஒன்றும் சமப்படையில. என்ன பொது வித்தியாசம் ஒன்றும் சமப்படையில. சரியா? அப்ப நாங்க ஒன்றை விட்ட பாப்போம். 7 14 21 அது 7 பெருக்கம் 2ஆல பெருக்கப்படுது. 7 2 14 7 மடங்கா வருது. 7 2 14 7 3 21 21ஓட 7 கூட்டினா 28. 7 7 கூடுது. ஒன்றை விட்ட இதை பார்க்க வேணும். 7 14 21 அதோட 7 கூட்டினா 28. அதே மாதிரி 8 8ஓட 8 கூட்டினா 16 16ஓட 8 கூட்டினா 24 24ஓட 8 கூட்டினா 32. சரியா? அடுத்த வினா. ஒரு குவியலில் 4235 தேங்காய்கள் உண்டு. இன்னும் ஒரு குவியலில் அதன் 2 மடங்கு உண்டு. இரு குவியல்களிலும் உள்ள தேங்காய்களின் எண்ணிக்கை. ஒரு குவியல்ல எத்தனை தேங்காய் இருக்கு ஹர்ஷிகா? ஹர்ஷிகா டீச்சர் சொல்லுங்க. ஒரு குவியல்ல எத்தனை தேங்காய் இருக்கு? ஒரு குவியல் அந்த 2 மடங்கு. என்ன பேப்பர் செய்யலையோ? செஞ்சனா சொல்லுங்க. 2 குவியல்ல எத்தனை தேங்காய்கள் இருக்கும்? என்ன விட வந்தது? 1275. 1275. இது என்னடா புது எண்ணா கிடக்குது? சரி, டீச்சர் விளங்கப்படுத்துறேன் கவனியுங்கோ. ஒரு குவியல்ல 4235. இன்னொரு குவியல்ல அது 2 மடங்கு. அது என்ன செய்ய வேணும்? 2ஆல பெருக்க வேணும். அப்போ ஒரு குவியல்ல 4235 அதுண்ட 2 மடங்குன்னா என்ன செய்ய வேணும்? 4235 2ஆல பெருக்கினா எவ்வளவு? 8470. அந்த இனி என்ன கேட்டு கிடக்கு? 2 குவியல்கள்லயும் இருக்கிறது. அப்போ ஒரு குவியல்ல 4235 இருக்குது. அடுத்த குவியல்ல 8470 இருக்குது. ரெண்டையும் கூட்டினோம்டா 12705 தேங்காய்கள். சரியா? அக்ஷவி சொல்லுங்க. உரிவில் 8இல் ஒரு பகுதி நிலற்றப்பட்டுள்ளது. அதில் மேலும் 4இல் ஒரு பகுதியை நிலற்றுக. என்ன செய்ய வேணும் அக்ஷவி? இதுல 8இல் ஒரு பகுதி நிலற்றப்பட்டிருந்தா இதுல 4இன் மேல் ஒரு பகுதிய பார்க்கணும். இப்ப 8இல் 4இன் மேல் ஒரு பகுதி 2. அப்ப இன்னும் 2க்கு நிலற்றணும். 1க்கு நிலட்டி இருக்குது. என்ன 1க்கு நிலட்டி இருக்குது. இதுல 4இல் 1 4இல் 1 மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது? 8 பங்கு இருக்குது. எத்தனை பங்கு இருக்குது? 8 பங்கு இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்?
நாவி 2 8 ஈரோண்டு 2. அப்ப எத்தனை இன்னும் 2 பங்குக்கு நாங்கள் நிலட்ட வேணும். அப்ப மொத்தமா முதல் ஒரு பங்குக்கு நிலட்டி இருக்கும். ஓகே சரியா? அப்ப முதல் 8ல் ஒன்றுக்கு நிலட்டப்பட்டிருக்குது. இதுல என்ன மேலும் 4ல் ஒன்றுக்கு நிலட்டட்டுமா? அப்ப 4ல் ஒன்றுக்கு நிலட்ட சொன்னா என்ன செய்ய வேணும்? அது இல்ல 8 பங்கு இருக்குது, அதை நாங்கள் சமவெளி பின்னமாக்க போறோம். அப்ப 4 சமவெளி பின்னம் 8 வார மாதிரி சமவெளி பின்னம் ஆக்கணும்டா 4 2ஆல பெருக்கணும், மேல 1ஐயும் 2ஆல பெருக்க வேணும். அப்ப நாவி 2 8 ஈரோண்டு 2. அப்ப இன்னும் 2க்கு நிலட்ட வேணும். சரியா? அந்த 2க்கு இங்க நிலத்தி இருக்கு. அடுத்தது போத்தல் ஒன்றில் உள்ள நீரின் அளவு 750 மில்லி லிட்டர் ஆகும். அவ்வாறான 9 போத்தல்களில் உள்ள நீரின் அளவை லிட்டர் மில்லி லிட்டரில் தருக. 1 லிட்டரில் எவ்வளவு இருக்குது? 750. அவ்வாறான 9 போத்தல்ல எவ்வளவு இருக்கும்? 750. 9ஆல பெருக்க போறோம். 9ஆல பெருக்கினா எவ்வளவு? 6750 மில்லி லிட்டர். ஆனா இங்க என்ன கேட்டு கிடக்கு? லிட்டர் மில்லி லிட்டர்ல தர சொல்லி கிடக்குது. 1 லிட்டர்ல எத்தனை மில்லி லிட்டர் இருக்கும்? 1000 மில்லி லிட்டர். என்ன 1 லிட்டர்ல 1000 மில்லி லிட்டர் இருக்கும். அப்ப 6750ல 6 லிட்டரும் 750 மில்லி லிட்டரும் இருக்கு. சரியா? அடுத்தது ஒருவருக்கு 4 கொப்பிகள் வீதம் 432 கொப்பிகளை எத்தனை பிள்ளைகளுக்கு வழங்கலாம்? சரியா? ஓகே. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? 432 4ஆல பிரிக்க போறோம். 432 4ஆல பிரிச்சா எத்தனை? 108. அப்ப 108 பிள்ளைகளுக்கு வழங்கலாம். அடுத்த கேள்வி, கடந்த 4 வருடங்களில் இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. என்ன கிருஷ்ணா பிள்ளைக்கு நித்தா தூங்குதோ? ஆ கிருஷ்ணா முதலாவது கேள்விய வாசியம். 2022 2022 2023 ஆம் ஆண்டுகளில் வெளிநாட்டுக்கு சென்றோர் எத்தனை பேர்? 14,709 பேர். ஓகே பாப்போம் நீங்க சொல்றது சரியோடு பாப்போம். 2022ல எத்தனை பேர் போயினம்? 8140. 2023ஆம் ஆண்டுல எத்தனை பேர் போயினம்? 6000.
தம்பி எங்க இருந்து விச்சிட வருது? ஓகே, இவ சொன்ன விட சரியோண்டு பாப்போம். அப்ப 2022ஆம் ஆண்டுல எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள்? 8140 பேர். 8140 பேர். 2023ஆம் ஆண்டுல வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் 6569 பேர். அப்ப மொத்தமா சேர்ந்தவர் என்ன செய்ய வேணும்? இரண்டையும் கூட்ட வேணும். கூட்டினாவில வரும் 14,709 பேர். 14,709 பேர். அடுத்தது 2021ஆம் ஆண்டை விட எத்தனை பேர் குறைவாக 2020ஆம் ஆண்டில் சென்றுள்ளனர்? அப்ப 2021ஆம் ஆண்டு 5000 பேர் போயிருக்கணும். 2020ஆம் ஆண்டு 3526 பேர் போயிருக்கணும். அப்ப எத்தனை பேர் குறைவாக சென்றிருக்கணும் என்று பார்க்க என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். அப்ப 21ஆம் ஆண்டு கூடுதலான ஆக்கள் போனவே 5000. அதுல இருந்து 20ஆம் ஆண்டு கொஞ்சம் குறைவா போயிருக்கணும், 3526. கழிச்சமண்டா 1474 பேர். எதுல இந்த இதை கழிச்சிருங்க? 5000ல இருந்து 3526 கழிக்க வேணும். சரியா? அடுத்தது ஆலியா சொல்லுங்க பாப்பம். 1600 கிராம் தேயிலையின் விலை ரூபாய் 320 எனின் 350 கிராம் தேயிலையின் விலை யார்? எனக்கு அது விளங்கல. உங்களுக்கு விளங்கல. சரி, இன்னொரு ஆளை நான் கேட்டுட்டு நான் விளங்கப்படுத்தேக்க நீங்கள் கவனியுங்கோ. விஸ்வஜித் விளங்கலையோ? மிக இலகுவான வினா. அப்ப மேட் சொல்லிக்கின. சரி, அனிகா சொல்லுங்க பாப்பா. டீச்சர் 1700 கிராம்னு சொல்லிருக்காங்க. அப்ப நாம 100 கிராமுக்கான விலைய கண்டோம்னா இந்த கேள்வியை செய்யலாம். ஓகே, 1700 கிராம்ல 100 கிராம் 16 இருக்குது. அப்ப நம்ம 320 16ஆல வகுக்கணும். வகுக்கோணம். ஓகே, வகுத்தா 20 ரூபாய் வரும். 20 ரூபாய் வரும். அப்ப 100 கிராமுக்கான விலை 20 ரூபாய். 20 ரூபாய். அதுல 350 கிராமுக்கான விலையை கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 20 ரூபாய்ண்டா அது 20 ரூபாய 3ஆல பெருக்கினோம் என்றால் 60 ரூபாய். இப்ப அதுல அரைவாசி 50 கிராம்ண்டா அப்புறம் அரைவாசி விலையாதான் இருக்கும். அப்ப 70 ரூபாய் டீச்சர் விடை. சரி, ஓகே, இங்க பாருங்க. 1600 கிராம் தேயிலையின் விலை 320 ரூபாய். அப்ப நாங்கள் இதுக்கு 100 கிராம் 500 கிராம் அப்படி என்று கேட்டிருந்தா நாங்கள் ஓரளவு ஒரு கிலோவை கண்டு ஈஸியா கண்டு. இதுக்கு நாங்கள் மிக மிக இலகு 100 கிராம் முதல் காண வேணும். என்ன காணணும்? 100 கிராம் காண வேணும். அப்ப 1600க்குள்ள எத்தனை 100 இருக்குது? 16 100 இருக்குது. 1600க்குள்ள எத்தனை 100 இருக்குது? 16 100 இருக்குது. விளங்குதா? 1600 100 100 100 100 16 100 இருக்கு. சரிதானே? இப்ப இந்த 16 100 எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஒரே ஒரு 100 விலை வேணும்.
அப்ப என்ன செய்ய வேணுமெண்டா 16 100 சேர்ந்ததுதான் எவ்வளவு 320. அப்ப ஒரு 100 கிராம் தான் எங்களுக்கு தேவை. அந்த 100 கிராம் என்ற ஹான என்ன செய்ய வேணும் 320 16ஆல பிரிக்க வேணும். சரி, உங்களுக்கு 16ஆம் வாய்ப்பாடு தெரியலே என்று வைப்பேன். என்ன செய்யலாம்? பெருக்கி பார்க்கலாம். என்ன 16 2ஆல பெருக்கி பார்க்கலாம். சரியா? ஜெயவைஷ்ணவி சொல்ல போறான். ஜெயவைஷ்ணவி சொல்லும் என்ன செய்யலாம்? பதினாறோட அரைவாசிய நாங்க அதால வகுத்துட்டு பிறகு அரைவாசியா காணணும். கெட்டிக்கார். அரைவாசியா வகுக்கலாம். 2 பக்கமும் செய்யணும். என்ன அப்புறம் ஒரு ஆளை மட்டும் செய்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கோபிச்சு கொண்டு புள்ளிய வாங்கி தந்து போடுவேன். இப்ப 16ஆம் வேப்பாடு உங்களுக்கு தெரியாட்டி என்ன செய்ய போறீங்களா 16ஐயும் உங்களுக்கு 2ஆம் வேப்பாடு தெரியுதுன்னு வைப்பமே சரியா 16ஆல வகுக்கோணம்ன்றது மட்டும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். 100 கிராமுக்கு 16 100 இருக்குது. அப்ப 16ஆல வகுக்கோணம் மட்டும் அது தெரிஞ்சிருக்கணும் பேசிக். அதுக்கு பிறகு இது வகுக்க தெரியலே என்றா 8 அதே மாதிரி 320ஐயும் 2ஆல வகுக்கவன் 320ஐயும் 2ஆல வகுத்தா எத்தனை 2 2 ஒரு மிச்சம் 6 12 160. இனி 160 8ஆம் வேப்பாடு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 160 8ஆல வகுக்கலாம் ஈஸி. சரியா? அப்படி இல்லாட்டி சொல்லுங்க ஜெய வைஷ்ணவி. டீச்சர் அந்த அந்த ஒரு அந்த 16 கணக்குக்கு நாங்க 3ஆல பெருக்கினா விட வராதா? எதுக்கு 18 வாரேன் நான் அதுக்கு போயிட்டு சொல்றேன். இப்ப இதை கவனி என்ன அதுக்கு போறேனா? ஓகே ஓகே அப்ப பாருங்க. பாருங்க பாருங்க. சரியா? அப்ப 8 இருக்குது 160 இருக்குது. 160 8ஆல பிரிக்கலாம். 2 16 0 0 போட்டீங்கன்னா 20 ரூபாய் என்று வரும். அப்ப 100 கிராம் தேயிலேண்ட விலை 20 ரூபாய். உங்களுக்கு 16ஆம் வேப்பாடு தெரியாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எண்ணால வகுக்கணும். 2ஆல பெரும்பாலும் 2ஆல வகுபடக்கூடிய எண்ணா இருந்தா 2ஆல வகுங்க. அது ஈஸி. சரியா? உங்களுக்கு 2ஆல வகுபடக்கூடிய எண்ணா இருந்தா என்ன செய்ய வேணும் அத 2ஆல வகுக்க வேணும். இல்ல 2ஆல வகுபடாட்டி வேற எண்ணால வகுபடும்னு நீங்கள் ஒருக்கா பிரிச்சு பார்த்து போட்டு நீங்கள் பிரிக்கலாம். சரிதானே? அப்ப 100 கிராம் தேயிலேண்ட விலை 20 ரூபாய். அங்கால 50 கிராமும் கேட்டு கிடக்குது. அப்ப 50 கிராம் தேயிலேண்ட விலை காண என்ன செய்ய வேணும் 100 கிராமுக்கு எத்தனை 50 கிராம் இருக்குது 2 50 கிராம் இருக்குது. அப்ப அந்த 20 என்ன செய்ய வேணும் 100 கிராம் 20 50 கிராம் வேணுமே 100 கிராம் 2 50 கிராம் இருக்குது. அப்ப 50 கிராம் வந்து 10 ரூபாய். இனி என்ன செய்ய போறீங்களா 300 கிராம் 350 கிராம் அப்ப அதுக்குலாம் 300 சக 50 அப்ப 300 கிராம் 100 கிராம் 20 ரூபாண்டா 300 கிராம் எவ்வளவுன்னு பார்க்க என்ன செய்ய வேணும் 20 3ஆல பெருக்க வேணும். என்ன 100 கிராம் 20 ரூபாயண்டா 300 கிராம் எவ்வளவுன்னு பார்க்க 20 100ஆல பெருக்கினீங்களா எவ்வளவு 20 3ஆல பெருக்கினீங்களா 300 60. அடுத்தது 50 கிராம் வந்து 10 அப்ப 60 சக 10 எவ்வளவு 70 ரூபாய். அப்ப 350 கிராம் தேயிலையின் விலை எவ்வளவு 70 ரூபாய். சரியா? ஓகே அடுத்த கேள்விக்கு போவோம்னா ஜெய வைஷ்ணவி முன்னுக்கு கேட்டவா ஒருவருக்கு 4 கொப்பிகள் வீதம் என்னண்டு ஜெய வைஷ்ணவி இதுதான் கேட்ட நீங்கள் அப்ப இது இல்ல டீச்சர் அந்த 18ஆவது 18 என்ன செய்ய போறீங்க 18
18. அப்படி பெருக்கினாலும் பெரும் அதான் அப்படி பெருக்கினாலும் பெரும் அதுவும் சரி. ஏனெண்டா 3ஆல பெருக்க வேணும். இங்கால 2 மடங்கு அங்கால 1 3ஆல பெருக்க வேணும். ஓகே, பென்சில் 12.50 பேனை 6 பென்சில்களும் 30 பேனை பென்சிலின் விலை எவ்வளவு? 12 ரூபாய் 50. அப்படியான எத்தனை பென்சில வாங்குறா? 6 பென்சில வாங்குறா. பெருக்க போறேன். 6×5 = 30. 0 எழுதி 2 தானம் தள்ளி தசங்குத்தி இருக்குது, அப்படியே போட்டுடுங்க. 3 மிகுதியா இருக்கு. 6 12 15 ஒரு மிகுதி. 6 என்ன செய்யலாம்? பெருக்கி இல்ல சரியா? உங்களுக்கு சில படிமுறை 15 5 எழுதி ஒரு மிகுதி 6 கொண்டு மேல் நீங்கள் பெருகி போட்டுட்டு தள்ளி தசங்குத்தி இருக்குது. 2 தானம் தள்ளி தசங்குத்தி இருக்குது. அப்ப நீங்களும் என்ன செய்ய வேணும்? 2 தானம் தள்ளி தசம் குத்த வேணும். சரியா? நீங்களும் 2 தானம் தள்ளி தசம் குத்த வேணும். 75 ரூபாய். அடுத்தது 30 பேனை. ஒரு பேனை 15 ரூபா படி. முப்பது பேனை எவ்வளவு? 450 ரூபாய். சரியா? ஒரு பேனை 15 ரூபா படி. 30 பேனை 450 ரூபாய். இனி என்ன செய்ய வேணும்? 75ஐயும் 450ஐயும் கூட்ட வேணும். சரியா? 5 0 5 7 5 12 2 எழுதி ஒரு மிகுதி 4 1 5 525 ரூபாய். சரியா? வந்ததா? சரியா விட 525 ரூபாய். 12 ரூபா 50 படி 6 பென்சில் 75 ரூபாய். 15 ரூபா படி 30 பேனை 75ஐயும் 450ஐயும் கூட்டினா 525 ரூபாய். அடுத்த வினா, வாசிக சாலை ஒன்றிற்கு வந்த குமார் 4 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் கழித்து பிற்பகல் 3 மணிக்கு வெளியேறினான். குமார் வாசிக சாலைக்கு வந்த நேரம் என்ன? பிற்பகல் 3 மணி. அப்ப பிற்பகல் 3 மணி என்று வந்தா நாங்கள் அப்படியே வச்சு கழிக்கலாமோ? இல்ல. பிற்பகல் நேரத்துல வந்தா பீப்பாவுல வந்தாருண்டா, சரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பீப்பாவுல வந்தாருண்டா அவரை நாங்கள் நியம நேரத்துக்கு மாத்தணும். பீப்பாவுல வந்தா என்ன செய்ய வேணும்? நியம நேரத்துக்கு மாத்தணும். அது எப்படி நியம நேரத்துக்கு மாத்துறது? அந்த 3ஓட 12 கூட்ட வேணும். பதினைந்து. இனி 15ல இருந்து என்ன செய்ய வேணும்?
அவர் போன நேரம் அவர் அங்க செலவழிச்ச நேரம் 4 மணித்தியாலம் 30 நிமிஷத்தை கழிக்க போறோம். அப்ப 0ல இருந்து 30 போலாம். அப்ப என்னைய போறோம், ஓடி போய் மணி அண்ணாட்ட போய் கடன் வாங்க போறோம். மணி அண்ணா எனக்கு 1 மணித்தியாலம் கடன் தாங்கோ மணி அண்ணாட்ட ஓடி போய் கடன் வாங்க போறோம். அப்ப கடன் வாங்கின அவர் எத்தனை மணித்தியாலம்? 1 மணித்தியாலத்தை தருவார். அந்த 1 மணித்தியாலம் நிமிடத்துக்குள்ள வரைக்குள்ள ஒன்றா வருமோ? ஒன்று வருமோ? இல்ல. இவற்ற நிமிடத்தின் வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச உடனே 60 மாறி போடுவேன். என்ன அவையவே அந்தந்த இதுக்கு போய்க்கலாம், அந்தந்த இதுலதான் இருப்பின. மணிக்குள்ள இருக்கீங்க மணியா இருப்பின, மணித்தியாலமா இருப்பின, நிமிடத்துக்குள்ள போயிருக்க நிமிடமா இருப்பின. அப்ப இங்க இருந்து இங்க என்ன செய்ய போறோம்? கடன் கொடுக்க போறோம். அப்ப கடன் இங்க வாங்கினா இங்க வந்தா எப்படி மாறிடுவார்? 60. அங்க இருக்கிறவர் ஒண்டா இருக்கிறவர் நிமிடத்தின் வீட்டுக்கு வந்தா 60 மாறிடுவார். இனி இந்த 60ல இருந்து 30 கழிக்க போறோம். 60ல இருந்து 30 கழிச்சா 30. 15ல ஏற்கனவே ஒண்ட பக்கத்து வீட்டுக்கு கடன் கொடுத்துட்டேன். இருக்க போறது எத்தனை? 14. 14ல 4 போனா 10. சரியோ? அப்ப என்ன நேரத்துக்கு அவர் வந்திருப்பார்? முற்பகல் 10 மணி 30 நிமிடங்கள். அடுத்தது 5 கிலோ பூசணிக்காயில் 2 கிலோகிராம் 350 கிராம் வெட்டி எடுக்கப்பட்டால் எஞ்சிய பூசணிக்காயின் நிறை 5 கிலோ 1 கிலோகிராம் 1000 கிராம். அப்ப 5 கிலோகிராம் 5000 கிராம். இதுல இருந்து 2 கிலோகிராம் 350 கிராம் வெட்டி எடுக்கப்பட்டு அப்ப என்ன எத்தனை கிராம்? ஃபுல்லா கிராம்லயே பார்ப்போம். 2350 கிராம் வெட்டி எடுக்கப்பட்டு. அப்ப 5000ல இருந்து 2350 கழிச்சோம்னா மீதி எவ்வளவு? 2650 கிராம். இல்ல நீங்க கிலோகிராம் கிராம்ல தான் எழுத போறீங்களா அப்படியும் எழுதலாம். 2 கிலோகிராம் 650 கிராம் கிலோகிராம் கிராமிலையும் எழுதலாம். விளங்குதா? ஓகே. அடுத்ததா 2 உருவு தந்திருக்குது. என்ன? முதலாவது சதுரமுகி, அடுத்தது நான்முகி. என்ன ஓரங்கள் என்றா என்ன? ஓரங்கள் என்றா விளிம்பு. சதுரமுகிக்கு எத்தனை விளிம்பு இருக்கு? கையில காட்டுங்க பாப்போம். சதுரமுகிக்கு எத்தனை விளிம்பு இருக்குது? எல்லாரும் பாவம், எல்லாரும் முழிச்சிருக்கிறீங்களோன்னு பாவம். எத்தனை விளிம்பு இருக்குது? 12. 12 வடிவா காட்டுறீர்கள். புறம் என்ன? 12. நான்முகிக்கு எத்தனை விளிம்பு இருக்குது? 5. ஆம்பரோன் 5 விளிம்போ? 4 விளிம்பாம் 5 விளிம்பாம் என்ற கடவுளே. பாக்குறேன் உங்க எத்தனை பேர் எத்தனை விளிம்பு காண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். எல்லாரையும் காட்ட சொன்னா 4 விளிம்பன்றியல், சில பேர் 5 விளிம்பன்றியல், 8 விளிம்பன்றியல். அங்க காணிக்கு 8 விளிம்பும் வந்துட்டுது. சரி பாப்போம், நீங்கள் எல்லாம் காட்டுற எல்லாம் பார்த்து கொண்டு நான் பாடத்துக்கு வருவேன். எட்டு இருக்குது, 4 இருக்குது. என்ன எக்ஸாம் எப்ப வரப்போது? 8 4 விளையாடி கொண்டிருக்கிறீங்க. சரி, எத்தனை விளிம்பு இருக்குது நான்முகிக்கு? அதான் நம்மளை கட்டுனான். 6. அப்ப இந்த 8 6 இருக்கிறார்கள் எல்லாம் என்ன பிள்ளைகள் யோசிங்க. நான்முகி என்றா முக்கோணம். கீழே அடியில ஒரு முக்கோணம் இருக்கும். என்ன மேல ஒரு கூம்பு, அதாவது எல்லாமே முக்கோண முகங்கள்லாம் இருக்க போது 4 பக்கங்கள் 4 முக்கோண முகங்களை கொண்டு அமைஞ்சதுதான் நான்முகி. 4 பக்கம் இருக்குது, 4 முகங்கள் இருக்குது. சாரி, 4 முகங்கள் இருக்குது நான்முகிக்கு. என்ன நான்முகிக்கு எத்தனை முகங்கள் இருக்குது? 4 முகங்கள் இருக்குது. அதை வச்சுக்கொண்டு யோசிச்சு பாருங்க. அடியில 3 விளிம்பு 3 ஓரங்கள் இருக்கு. மேல 1 2 3 மேல 3 முக்கோணி சேர்த்து வைக்க போறீங்க. 3 முக்கோணிய சேர்த்துதான் மேல இருக்க போகுது. அப்ப கொஞ்சம் கற்பனை யோசிச்சு பாருங்க. 1 2 3 ஏன்னா என்னென்ன விளிம்பு பாருங்க.
சாரி 8 எல்லாம் காட்டுறீங்க பிள்ளைகள். 1 அடியில இருக்கிறது இந்த 1 இங்க வேற சொல்றேன். 1 2 3 இந்த 3 தான் அடியில இருக்க போகுது. இந்த சைடுல ஒன்று 4, இந்த சைடுல ஒன்று 5, இந்த சைடுல ஒன்று 6. அங்கால பின்பக்கம் இருக்கு, அதாவது அந்த முக்கோண முகமா இருக்கு. இங்கால வேற இங்கால முன்பக்கம் இந்த பட்டு நிக்குது. அப்ப 6 விளிம்பு தான் இருக்கு. சரியா? தயவு செஞ்சு இப்ப இனி அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோதனை கிட்டிட்டு 6 விளிம்பு. சதுரமுகிக்கு 12 விளிம்பு, நான்முகிக்கு 6 விளிம்பு. வித்தியாசம் கேட்டு கிடக்கு. அப்ப 12ல இருந்து 6 கழிச்சா அப்படி என்ன? 6. சரியா? அடுத்த வினா. உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணன் ஏ என்ற இடத்திலிருந்து தெற்கு நோக்கி, எல்லாருக்கும் திசைகள் தெரியும் என்ன? வந்த கிளி தென்னைக்கு மேல. இப்படி உங்களுக்கு திசை கேட்டால் இப்படி ஒரு படம் போட்டுட வேணும். சரியா? உங்களுக்கு திசை கேட்டா என்ன செய்ய வேணும்? இப்படி ஒரு படம் பக்கத்திலேயே போட்டுட வேணும். எல்லாரும் இப்படி போட்டா செய்யற, நீங்கள் இப்படி போட்டு செய்யறமண்டாக்க கையேதுங்க என்ன? இல்லாண்டி திசைகள் சிலவள அந்த தென்கிழக்கு, வடகிழக்கு, வடமேற்கண்டு தரைக்குள்ள நீங்கள் சிலவள பிழைவிட கூடும் சந்தர்ப்பம். ஒரு 4 கோட்டை போடுறது இப்படி மினக்கெடுக்கிறது தேவையில்லை பிள்ளைகள். நான் நீங்க படம் போட்டிருக்கிறேன். சரியா? சொல்லுங்க ஜெய வைஷ்ணவி. விடைக்கோ விட விட சொல்ல வேண்டாம், விட சொல்ல வேண்டாம், சத்தம் கூட விட சொல்ல வேண்டாம். ஒண்ணும் இல்ல டீச்சர். அப்ப சும்மா சும்மா கையெழுத்த வேண்டாம். சரியோ? விட சொல்ல வேண்டாம். சரியோ? உங்களை ஒருக்கா கேட்டுட்டேன் இல்லோ, நான் மற்ற கேட்காதாக்களை கேட்பேனா? அச்சா பிள்ளை. சரி, ஓகே. அப்ப பாருங்கோ, திசை வந்த கிளி தென்னைக்கு மேல். வந்த கிளி தென்னைக்கு மேலன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். என்னோட திசையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுவீங்க. வந்த கிளி தென்னைக்கு மேல வானா கீனா தேனா மேயன்னாண்டு போட்டீங்களா உங்களுக்கு ஓரளவு திசை ஞாபகத்துக்கு வந்துடும். சரியா? ஓகே. இவர் முறிவு எடுக்கிறார் ஆளுக்கு. இப்ப சயான் சொல்லுங்க பாப்பம். ஏ என்ற இடத்தில் இருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி 50 மீட்டர் சென்று அங்கிருந்து 100 மீட்டர் சென்று பி எனும் இடத்தை அடைந்தான். ஏக்கு எத்திசையில் பி உள்ளது. சொல்லுங்க அப்போ. தென்மேற்கு திசையில் டீச்சர். சரியோ? இவர் சொன்னது சரியோண்டு பாப்போம். சரியோ? தென்மேற்கு திசையா? இப்ப நாங்க இப்ப படம் பக்கத்துல திசை படம் போட்டிருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு நான் ஈஸியா இப்ப படங்குற போறேன். அப்ப யாரு? ஏ என்றவர் வலிக்கிறேன். விட வந்துட்டு சரி, ஓகே. அனிமேஷன் மாறி வந்துட்டு அதனால முதலே விட வந்துட்டுது. சரி, அப்ப அவர் சொன்ன விட சரிதான். ஓகே, நாங்கள் இப்ப பார்ப்போம். என்ன? ஏ என்ற இடத்துல இருந்து சரியா? இப்ப விட சொன்னவரையே வைப்போம், அவற்றை பேரையே வைப்போம். இதுக்கு என்ன பேர்? என்ன சயானான்னு சொன்னவர் நினைக்கிறேன். சயான் சரி வலிக்கிற. அவர் அங்கிருந்து தெற்கு திசைக்கு வர்றார். பாருங்க, மேல நிக்கிறார், கீழே வந்துட்டு 50 மீட்டர் வாரார். என்ன? தெற்கு திசைக்கு 50 மீட்டர் வந்து அங்க இருந்து தென்மேற்கு திசை. எது தென்மேற்கு திசை என்றா? இங்க பாருங்க, தெரியுங்க, அழகுறேன். மேற்குக்கும் தெற்குக்கும் கலர் தெரியல போல வாரு. ஓகே, இங்க பாருங்க, இந்த இருக்கு, இங்க சைட்ல ஹிர்றனா மேற்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்டதுதான் தென்மேற்கு திசை. அப்ப இங்க பாருங்க, இந்த அம்புக்குறியில வாராரு. தென்மேற்கு திசை நோக்கி 100 மீட்டர் வந்து ஆள் இப்ப இங்க வந்துட்டு. சரியோ? அப்ப இங்க இருந்து புறப்படுறார். ஏ, இதுதான் ஏ. ஏல இருந்து புறப்பட்டு பிக்கு வந்துட்டுதான்.
சரியோ? இப்ப கேள்வி என்ன? ஏயிற்கு எத்திசையில் பி உள்ளது. அப்ப ஏயில இருந்து பார்க்க போறோம். எங்க இருந்து பார்க்க போறோம்? ஏயில இருந்து பார்க்க போறோம். இவற்ற இடத்துல இருந்து தான் பார்க்க போறோம். அப்ப இவற்ற இடத்துல இருந்து பார்க்க என்ன திசை? இந்த திசை. ஓகே, இவற்ற இடத்துல இருந்து பார்க்க இந்த திசை என்ன திசை? இந்த பாருங்க, தென்மேற்கு திசை. சரியா? இந்த திசை என்ன திசை? தென்மேற்கு திசை. இந்த கருப்பு கோடால இருக்கிறேன், தென்மேற்கு திசை. விளங்கிட்டா? அப்ப தென்மேற்கு திசையில இருக்குது. அடுத்த கேள்வி, பின்வரும் சுட்டையை பூரணப்படுத்துக. அரிசியின் விலை 480 ரூபாய், அளவு 2 கிலோகிராம் 500 கிராம். அங்கால விலை கேட்டுக்கிறது. இங்க 480 ரூபாய் அரிசி 1 கிலோ அரிசியின் விலை தான் 480 ரூபா. சரியா? 1 கிலோ அரிசியின் விலைதான் 480 ரூபாய். அப்ப 2 கிலோ அரிசியின் விலை காண என்ன செய்ய வேணும்? 2ஆல பெருக்க வேணும். இங்க பாருங்க, கீழே செய்து காட்டியிருக்கிறேன். 1 கிலோ அரிசி 480 ரூபாண்டா, 2 கிலோ அரிசியின் விலை காண என்ன செய்ய வேணும்? 2ஆல பெருக்க வேணும். அப்ப 480 2ஆல பெருக்கின வேண்டாம், அவ்வளவு 960 ரூபாய். இனி 2 கிலோ 100. இனி எது காணணும்? 500 கிராமுக்கு காண வேணும். அப்போ 1 கிலோ 480 ரூபாய் என்றா 500 கிராம் அப்படி காணுவோம். 1 கிலோல எத்தனை 500 கிராம் இருக்கு? கையில காட்டுங்க எல்லாரும். 1 கிலோல எத்தனை 500 கிராம் இருக்கு? அனைவரும் கையில காட்டாவும். கையில காட்டாத பிள்ளையால் கிரகிக்கல என்று அர்த்தம். கையில காட்டுங்க. 1 கிலோல எத்தனை 500 கிராம் இருக்கு? காட்டுங்க கையில எல்லாரும். 2. 1 கிலோல எத்தனை 250 கிராம் இருக்கு? கையில காட்டுங்க. 4. 1 கிலோவில் எத்தனை 100 கிராம் இருக்குது? 10. ஓகே, வெரி குட். கையை விடுங்க. அப்ப 500 கிராம் 1 கிலோவில் 2 இருக்கு. அப்ப என்ன செய்ய வேணும்? 480 2ஆல பிரிக்க போறோம். 480 2ஆல பிரிச்சா எத்தனை? 240. சரியோ? 480 2ஆல பிரிச்சா எத்தனை? 240. அந்த 240ஐயும் ஏற்கனவே கண்ட 960 2 கிலோ வாண்டிய விலையையும் 500 கிராம் என்ற விலையையும் கூட்டினமெண்டா எவ்வளவு? 0 0 0 6 4 10 0 எழுதி ஒரு மிகுதி 9 3 10 12 1200 ரூபாய். அடுத்தது, ஒரு டசின் 132 ரூபாய். இங்க 1 கிலோ என்று வராது, 1 கொப்பின்ற விலை என்று வரும். சரியா? 1 கொப்பின்ற விலை என்று வரும். ஒரு டசினில் எத்தனை இருக்கும்? எத்தனை அலகுகள் இருக்கும்? கையில காட்டுங்க. ஒரு டசினில் எத்தனை அலகுகள் இருக்கும்? காட்டுங்க. 12. ஒரு டசின்ல எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். கட்டிக்கார பிள்ளைகள். சரி, ஒரு டசின்ல 12டா நாங்கள் ஒன்றிட்ட விலை காண என்ன செய்ய வேணும்? 132 12ஆல பிரிக்க போறோம். இப்ப 132 12ஆல பிரிச்சா எத்தனை? 11. 11 ரூபாய். ஒரு கொப்பின்ற விலை 11 ரூபாய். சரியா? விளங்கிட்டா? ஓகே, அடுத்தது நாங்கள் சுற்றாடலுக்கு போறோம். சுற்றாடலுக்கு போக நேரம் போட்டு கடைசியா நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்றேன். ஓகே, இலக்கம் 30 தொடக்கம் 50 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள விடைகளிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. தினமும் போதிய அளவு நீர் பெருகும் ஒருவருக்கு உடல் தளர்ச்சி ஏற்படும், உடற்கொழுப்பு குறைவடையும், சிறுநீரின் நிறம் கடும் நிறமாக மாறும். என்ன? போதிய அளவு தண்ணி அருந்தினா என்ன செய்யும்டா? நிறைய தண்ணி நாங்கள் குடிச்சோம்டா எங்கட கொழுப்பு, எங்கட உடலில் இருக்கிற கழிவுகள் எப்படி வெளியேறுது சொல்லுங்க பாப்போம். ஒன்று சிறுநீரினூடாக வெளியேறுது, எங்கட சிறுநீரினூட. அடுத்து வியர்வையினூடாக வெளியேறுது. அப்ப கொழுப்பு அதனூடாகத்தான் என்ன செய்யும்? கரைஞ்சு போகும். என்ன? அப்ப நாங்கள் தண்ணி வடிவா குடிச்சோம்டா என்ன செய்யும்? உடற்கொழுப்பு குறைவடையும்.
தண்ணி குடிக்காட்டித்தான் என்ன செய்யும், எங்கட உடல் தளர்வடையும். பாத்ரூம் வந்து நல்ல கடும் நிறமா, நல்ல ஜெல்லோ கலர், ஆரஞ்சு கலர், இப்படி கடும் நிறமா இருக்கும். அடுத்தது காந்த துண்டை நோக்கி கவரப்படும் பொருள். தினையாவது விடு. இதுக்கு நீங்க விடைய கையில காட்டலாம், முதலாவதோ ரெண்டாவதோ மூன்றாவதோ. உருக்கு, அலுமினியம் வராது, கவராது. பித்தளை கவராது. உருக்குலதான் இரும்பும் கலந்து இருக்குது, அதனால காந்த துண்டை கவர்றது உருக்கு. காசு கட்டளை ஒன்றை பணமாக மாற்றிக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் என்ன? காசு, மணி ஆர்டர். எது எத்தனையாவது விடை? தபாலகம். பணமாக காசு கட்டளை ஒன்றை அனுப்புறதுக்கும் அதை பணமாக மாற்றுறதுக்கும் செல்ல வேண்டிய இடம் எது? தபாலகம். உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் உணவு சோடி. உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிற உணவுகள் என்னென்ன? காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள். இது அடங்குறது எது? இடியப்பம், கீரை. இடியப்பம் வந்து உடலுக்கு சக்திக்கு உதவும், அப்ப அந்த விட வராது. கீரை, சோயா அவரை. சோயா அவரை வந்து புரதம் இருக்கிறது, ஏன்னா அது உடல் வளர்ச்சிக்கு உதவும். கீரை, வெண்டி. கீரை வகையும் இருக்கு, காய்கறியும் இருக்கு. அப்ப இதுதான் என்ன? நோயிலிருந்து பாதுகாக்கிற உணவு சோடி. அடுத்தது பாம்பு கடித்த ஒருவருக்கு முதலில் செய்ய வேண்டியது. ஒரு ஆளுக்கு பாம்பு கடிச்சா என்ன செய்ய வேணும்? கடிச்ச இடத்தை இறுக்கி கட்டலாமோ? நோ, செய்ய கூடவே கூடாது. கடித்த இடத்தை சவர்க்காரமிட்டு ஓடும் நீரில் கழுவுதல். அது என்ன ஓடும் நீரில் கழுவுதல்? எங்கேயாவது இருக்குது ஓடுற தண்ணி என்று? ஓடுற தண்ணி என்று இருக்கு எங்கேயாவது? ஓடுது, ஓடி போய் முதலாம் இடம் வர தண்ணி எப்படி இருக்கு? இல்லேன. ஓடுற தண்ணி என்ன? நீங்க நினைக்க கூட ஓடுற தண்ணி என்ன எங்கேயாவது ஓடுமோ? அப்படிலாம் நீங்க கூட ஓடுற தண்ணி என்னன்னா, நீங்க வெப்பத்துல இருந்தா பாரு உடனே, அதாவது ஃப்ரெஷ் தண்ணியில கழுவவன். சரியா? கடித்த இடத்தை கீறி விச இடத்தை துடைக்கிறது, இதெல்லாம் அறவே செய்யவே கூடாதது. சரியா? தண்டு துண்டங்களை நாட்டி மரக்கன்றுகளை பெறக்கூடிய தாவரம். மிளகாய், தக்காளி வித்து, வித்தின் மூலம். மரவள்ளி தண்டு, தோடை வித்து, அது வராது. கங்குன், ரோசா. என்ன இதுதான் என்ன? தண்டு துண்டங்களை நாட்டி மரக்கன்றுகளை பெறக்கூடிய தாவரங்கள். ஓகே, அடுத்தது நாட்சந்தியில் சிவப்பு மனிதன் சமிக்ஞை தோன்றும் போது வாகன சாரதிகள் யாது செய்ய வேண்டும்? அப்ப சிவப்பு நிற மனிதன் சொன்னா நாங்க டக்கண்டு கீறுவோம், பாதசாரிகள் பாதையை கடக்க கூடாண்டு கீறிருப்போம். அப்படி கீறினாக்கள் கையேத்துங்க. ரெண்டாவது விட கீறினாக்கள் கையேத்தும். அப்ப முதலாவது விடையோ சிவப்பு நிற மனிதன் சொன்னா வானத்தை நிப்பாட்டணும் பெறோனுக்கு. யார் முதலாவது விடையா? சிவப்பு நிற மனிதன் தோண்டினா பாதசாரிதான் பாதையை கடக்க கூடாது, அவர் தான் நிக்க வேணும். வாகனம் போகலாம், ஆனா வாகனம் எப்படி போகணும்? மெதுவா போக வேணும். இங்க என்ன உங்களுக்கு கேட்டிருக்கு கேள்வி? வாகன சாரதிகள் என்று கேட்டுக்கிறார். அப்ப வாகன சாரதிகள் பாதசாரிகளை பற்றி கேட்டிருக்குது, அவை என்ன செய்யணும் கேள்வி கேட்டுக்கிட்டாக்கோ? இல்ல, இதுதான் உங்களை குழம்புற இடம். சரியா? அப்ப வாகன சாரதிகள் என்று கேட்டு கிடக்குது. அப்ப அவை வந்து அந்த இடத்துல போகலாம். சிவப்பு நிற மனிதன் தெரிஞ்சா பாதசாரிகள் எல்லாம் நின்றுடுவினா. அப்ப வாகனம் போகலாம், அதுக்காண்டி வேகமா அடி சொல்லி கொண்டு போக கூடாது. சரியா? மெதுவா போகலாம். சூழலில் தாவர உண்ணிகள் மாத்திரம் காணப்படுமாயின் ஏற்படக்கூடியது. தாவர உண்ணி மட்டும் இருந்தா என்ன செய்யும்டா? தாவர உண்ணியால் முதல் என்ன செய்யும்? தாவர இலைகளை சாப்பிடும். சாப்பிட்டா பிறகு தாவரங்கள் முடிஞ்சிடும். முடிஞ்சா பிறகு வேற தாவரம் இருக்காட்டி அதுக்கு உணவு இருக்காது. அப்ப உணவு தட்டுப்பாடு வந்து அழிஞ்சு போடும். சரியா? எமது நாட்டில் பிராணிகளை பாதுகாக்க அமைக்கப்பட்டுள்ள காவலரன் குமண.
சிங்கராஜ வனம் வந்து அது இயற்கையாகவே இருக்கிறது. சிங்கராஜ வனம் இயற்கை உயிர்கோள ஒதுக்கம். அதுல அது ஒரு காடு. அது அமைக்கப்படுறேல, அது ஒரு காடு. ஆனா குமண இதுக்கண்டே அமைக்கப்பட்டு இருக்குது. அப்ப நீங்கள் கேள்விய வடிவா வாசிக்க வேணும். டீச்சர் ஏன் டீச்சர் சிங்கராயவனம் பெறாதோண்டு கேட்பீங்க. சிங்கராயவனம் பெறாது. ஏன் பெறாது? அது அமைக்கப்படையில. அது வந்து இயற்கையான ஒரு காடு. அந்த காட்டவே மக்கள் என்ன செய்ய சாரி அந்த காட்டை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா பாதுகாக்குது. அங்க இருக்கிற பிராணிகளை பாதுகாக்குது. அப்படி செய்தே ஒழிய அமைக்கல. இதுக்கண்டே அமைக்கப்பட்டது எது? குமண. இலங்கைக்கு உரிய முளையூட்டி சுண்டெலி. காட்டுக்கோழி வந்து இலங்கைக்கே உரித்தான பறவை. மல்புளூட்டா வந்து இலங்கைக்கே உரித்தான மீனினம். அப்ப இலங்கைக்கு உரிய முளையூட்டி வந்து சுண்டெலி. அடுத்தது ஊசி துளை கேமராவின் மூலம் ஒரு பொருளை பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஒரு சிறுத்தை தலைகீழான வடிவம். இங்க பாருங்க, இங்க படத்துல வந்திருக்குது ஒரு மரம். என்ன அப்ப நாங்கள் அதுக்குள்ள பார்க்கல, எங்களுக்கு அப்படி தெரியும். சின்னனா ஒரு சிறுத்தை தலைகீழான வடிவம் தெரியும். பின்வரும் கருவிகளில் இரும்பினால் மட்டும் ஆக்கப்பட்ட உபகரணம் அளவாங். இரும்பால மட்டும் அளவாங். தேசிய கொடியில் உள்ள சிவப்பு நிற பின்னணி எது? தேசத்தின் மகத்துவம். சிவப்பு நிற பின்னணி வந்து தேசத்தின் மகத்துவம். அடுத்தது படத்தில் உள்ள மின்குமிழின் பாவனை குறைந்தமைக்கான பிரதானமான காரணம். இது ஏன் குறைஞ்சதுண்டா, இது நிறைய கரண்ட் எடுக்கும், அதிக மின்சக்தி விரயம், அதிக வெப்பத்தை வெளிவிடும். அதுவும் சரி. ஆனா பிரதான காரணம் என்று பார்க்கல நிறைய என்ன செய்யுது? கரண்ட பிடிக்குது. அதனாலதான் அது பாவனை வந்து குறைஞ்சது. வயலில் நாற்று நடுவதன் நோக்கம். நாங்கள் நாட்டு நடைக்கு என்ன செய்யறோம்? ஒரு சரியான ஒரு இடவழியில நடப்போறோம். அப்படி இடவழி நடைக்குள்ளதான் அதுக்கு தேவையான கனியுப்புகள் நீர் எல்லாம் என்ன செய்யும்? வடிவா கிடைக்கும். நெருக்கி நட்டமண்டா சும்மா ஹண்டவாட்டுக்கு தூவி விட்டமண்டா அது என்ன செய்யாது? அதுக்கு உரிய போஷணைகள் கிடைக்கும். அதுக்காண்டி நாட்டு நடைக்குள்ள போதிய இடவசதியோட இருக்கிறதுக்காண்டி தான் நாட்டு நடுறோம். இயற்கை அனர்த்த வேளைகளில் மக்கள் அறிவுறுத்தல்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள தம்முடன் வைத்திருக்க வேண்டியது சிறிய வானொலி பெட்டி. சரியா? வானொலி தான் வச்சிருக்க வேண்டும் இயற்கை அனர்த்தங்கள்ல. நியூஸ் எல்லாம் சொல்லும். என்ன செய்திகளை உடனுக்குடன் அறிஞ்சு கொள்ள. வெளிச்சுவாசம் நாங்கள் மூச்சு எடுத்து மூச்சு விடேக்குள்ள வலியும் சேர்ந்து விடுது. மூச்சு வழியில வருது. இப்ப நீங்க சிலவள பாத்தீங்கன்னா இந்த புகை மாதிரி படியும் பாக்குற நீங்களா? சிலவள அந்த பனி பக்க காலங்கள்ல அந்த போனீங்கன்னா மூச்சு எடுத்து மூச்சு வைக்க வெளியில புகை மாதிரி வரும். தண்ணியும் வருது வெளியில். சரியா? வலியோட நீரும் வரும். அடுத்த கையினாலும் தடியினாலும் தட்டி ஒலி எழுப்பக்கூடிய வாத்தியம் தவில். மிருதங்கம் 2 கையால தான் அடிக்கிறது. தம்பட்டம் தடியால தான் அடிக்கிறது. சரியா? தவில் நான் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் தடி. மீனின் வாட்சட்டை அவற்றுக்கு உதவுவது. எதுக்கு மீனின் வாட்சட்டை உதவுன்னு சொல்லுங்க பாப்பா. பயண திசையை மாற்ற. இப்ப முன்னுக்கு போறது அல்ல அப்படியே திரும்பி பின்னுக்கு போறது, சைட்டா போறது, அப்படி தன் பயண திசையை மாற்றத்தான் மீனின் வாட்சட்டை அதுக்கு உதவும். பின்வருவனவற்றில் ஊனுண்ணி பிராணி தும்பி. கரப்பான் பூச்சி வந்து அனைத்து முன்னிக்குள்ள வரும். ஊனுண்ணி பிராணி எது? தும்பி. சூரிய கிரகணம் தோன்றுவது என்ன தினம்? அமாவாசை தினம். இங்க கவனிங்க, வடிவ விளங்கப்படுத்தி விடுறேன். இத சூரிய கிரகணம் என்றா இங்க பாருங்க, இந்த படத்துல இருக்குது. சூரியன் இருப்பார், அடுத்த பக்கம் பூமி இருக்கும், நடுவுக்குள்ள சந்திரன் இருப்பார். அப்பைக்குள்ள உங்களுக்கு அமாவாசையா இருக்கு. சரியா? சந்திரன் அன்னைக்கு தெரிய மாட்டார். அப்ப அன்றைக்கு என்ன நடக்கும்டா, நிலவுண்ட நிழல் இருக்குத்தானே, நிலவுண்ட நிழல் பூவையின் மீது விழும்போது ஏற்படுற இது.
அதாவது சூரியன் புவிக்கு இடையே நிலவு சரியாக ஒரே நேர்கோட்டில் வரும்போது இது வரும். சரியா, ஒரே நேர்கோட்டுல வரும். அப்பேக்குள்ள எங்களுக்கு அமாவாசை தினமே இருக்கு. சரி, அன்றைக்கு இரவு நிலவு வராது, அமாவாசையா இருக்கும். அப்பைக்கு என்ன செய்யும், மறைச்சு கொண்டு நிக்கல சூரியன் நிழல் என்ன செய்யும், புவிக்கு மேல விழும். சாரி, சந்திரன் நிழல் புவிக்கு மேல விளையக்குள்ள சூரியனை ஃபுல்லா மறைக்காது. அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் ஃபுல்லா மறைக்கும். பிறகு சொட்டு புற மாதிரி தெரிஞ்சு பிறகு சூரியன் ஃபுல்லா தெரியும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஃபுல்லா மறைச்சு கொண்டு நிக்கும். என்ன அப்ப அதே என்னண்டா, அந்த சூரியன் நிலவின் ஒரு பக்கம் பட போது மறுபக்கம் படாது. அந்த நிழல்லாம் என்ன செய்ய போகுது, பூமிக்கு மேல விழப்போகுது. அதே மாதிரி சந்திர கிரகணம் என்றா என்னண்டா, சூரியனும் இருக்க போது புவி இருக்க போது, நடுவுல புவி இருக்க போது, அங்காலதான் சந்திரன் இருக்க போது. அப்பேக்க புவியின் நிழலிற்குள், புவியின் நிழல் சூரியன் வெளிச்சம் ஒரு பகுதிக்கு படும், ஒரு பகுதிக்கு படாது. அப்ப அந்த புவியின் நிழலுக்குள்ள நிலவு வரைக்குள்ள பாறதுதான் சந்திர கிரகணம். அன்றைய நாள் பௌர்ணமி நாளா இருக்கு, நல்ல பௌர்ணமியா இருக்கும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நிலவை காண கிடையாது. சரியா, அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் வேறுபட்ட இனப்பெருக்க முறையை கொண்ட தாவரம். கறிவேப்பிலையும் ஈரப்பலாமும் வந்த பிள்ளைகள் வேர் மூலம் இனப்பெருக்கம் அடையும், வேர் மூலம் இனப்பெருக்கம் அடையும். சரிதானே, இதுதான் சதைக்கரைச்சான் என்ன செய்யும், இலை மூலம் இனப்பெருக்கம் அடையும். அடிப்படை தையல் வகைகளில் அடங்காதது மீன்முள்ளு தையல். மீன்முள்ளு தையல் வந்த பிள்ளைகள் அலங்கார தையல். என்ன மீன்முள்ளு தையல், என்ன தையல், அலங்கார தையல். சோந்தையல், விஸ்வந்தையல் எல்லாம் என்னது, அடிப்படை தையல். இதுல இருக்கிற இது தையல் ஊசி தாங்கி, என்ன ஒரு துணியால இந்த உள்ளுக்குள்ள பஞ்சையோ அல்லது பழைய துணிகளையோ அடைஞ்சு இது செய்வினோம். இதுல தையல் ஊசிகளை கொழுவி வைக்கிறது, தையல் ஊசி தாங்கி. கால வேறுபாடின்றி பூக்கும் தாவரங்கள் அல்லாதது. இது அல்லாதது விழா. வாழை செவ்வரத்தை என்ன செய்யும், ஃபுல்லா பூக்கும், கால வேறுபாடின்றி பூக்கும். இது அல்லாதது என்று கேட்டுக்கிடாக்கு விழா. எமக்கு பொது சேவைகளை வழங்கும் நபராக அமையாதவர். கிராம சபையர் பொது சேவை வழங்குவர், விவசாய ஆலோசகர் பொது சேவை வழங்குவார். மீனவர்கள் அவ்வாறு இல்லை. நவங்கள்ட என்ன விலை 300 வித்தா நாங்க 300 தான் மீனை வாங்கணும். இல்ல எங்களுக்கு மீன் தரமாட்டாங்கன்னா நாங்க ஒன்றும் செய்யலாம், நாங்கள் ஒரு கழக்கள்கிட்ட தான் போய் வாங்க வேண்டியிருக்கோம். அவை பொது சேவை இல்லை, லாபத்தின் அடிப்படையில செயற்படுற ஆக்கள். இலங்கையின் முதலாவது தேயிலை செடி நடப்பட்ட இடம் என்ன, லூல் கந்துரை. பின்வருவனவற்றுள் உலக மரபுரிமை என பெயரிடப்படாது. ஜால சரணாலயம், பேராதனை பூங்கா. சிகிரியா வரவங்க மேல மேல ஒரு விடையாவது வருது. சிகிரியா சிங்கராயவனம் ரெண்டுமே என்ன, உலக மரபுரிமை. அதே மாதிரி தலதா மாளிகை உலக மரபுரிமை. அப்ப ரெண்டாவது விட ரெண்டுமே உலக மரபுரிமை என பெயரிடப்படாது. அருகே தரப்பட்டுள்ள படம் காட்டுவது நீர் சக்கரம். நீர் சுழலி என்றா புல, நீர் சக்கரம். அடுத்தது பொத்திகளை உண்டாக்குற தாவரம். வாழை பொத்தி, சோழன் பொத்தி. வாழையும் சோழனும் பொத்திகளை உண்டாக்குற தாவரங்கள், வாழையும் சோழன். சரியா, அடுத்தது எழில்மிக்க மலைநாடு எனும் தலைப்பில் 5 சொற்களுக்கு குறையாமல் 3 வாக்கியங்கள் எழுதுக. என எழில்மிக்க மலைநாடு. எமது நாடு மிகவும் எழில் மிக்க மலைகளை கொண்டமைந்த நாடாகும். இங்க நீங்கள் நிகழ்காலத்திலேயும் எழுதலாம், எதிர்காலத்திலேயும் எழுதலாம். கொண்டமைந்த நாடாக காணப்படுகின்றது என்றினாலும் சரிதான். இங்கே தேயிலை செடிகள் பச்சை கம்பளம் விரித்தாற் போல் அழகாக காட்சி அளிக்கும் அல்லது காட்சி அளிக்கின்றன என்றெழுதினாலும் சரிதான். இப்பிரதேசத்தின் இதமான காற்றும்
சூழலின் பசுமையும் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்று எழுதினாலும் சரிதான். உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.